விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். அரசு மருத்துவர்களின் போராட்டத்தை அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது. போராட்டம் தொடரும் நிலையில் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும். இல்லாவிட்டால் இன்று மாலைக்குள் புதிய மருத்துவர்கள் நியமனம் செய்யப்படுவர் என அமைச்சர் விஜயபாஸ்கர் எச்சரிக்கை. குமரிக்கடலில் தீவிரமடைகிறது மகா புயல். அரபிக்கடலுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. மகா புயல் தீவிர புயலாக மாறும் என வானிலை மையம் அறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை நீடிக்கும் என்றும் எச்சரிக்கை. கன்னியாகுமரியிலிருந்து மீன்பிடிக்க சென்று காணாமல் போனவர்களில் 30 பேர் கரை சேர்ந்தனர். மேலும் 60 பேரின் நிலை குறித்து உறவினர்கள் கவலை. கோவை, நாகை, திருச்சி உள்ளிட்ட 6 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் திடீர் சோதனை. லேப்டாப், செல்போன் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். வரும் 10ஆம் தேதி கூடுகிறது திமுக பொதுக்குழு. சென்னை ராயப்பேட்டை OMCA திடலில் நடைபெறும் என அறிவிப்பு. இந்தியாவுடன் போரிட்டு வெல்ல முடியாதவர்கள் நாட்டின் ஒற்றுமையை குலைக்க முயற்சி செய்கிறார்கள். தேசிய ஒற்றுமை தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இரு யூனியன் பிரதேசங்களாக பிறந்தன காஷ்மீர் மற்றும் லடாக். குடியரசுத் தலைவர் ஆட்சி திரும்பப் பெறப்பட்டது. இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் விட்டு சென்ற இந்தியர்களின் ஒற்றுமையை யாராலும் குலைக்க முடியாது என பிரதமர் மோடி தெரிவித்தார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 144வது பிறந்த நாளையொட்டி குஜராத்தில் உள்ள அவருடைய பிரம்மாண்டமான சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து ஒற்றுமைக்கான உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இதனையடுத்து பல்வேறு பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பை மோடி பார்வையிட்டார். குஜராத் பெண் காவலர்களின் இருசக்கர வாகன சாகச நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. இதனையடுத்து பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவுடன் போரிட்டு வெல்ல முடியாதவர்கள் அதன் ஒற்றுமைக்கு சவால் விடுக்கிறார்கள் என்றும் அவர்களின் பல முயற்சிகளுக்கு பிறகும் இந்தியாவின் ஒற்றுமையை குலைக்க முடியாமல் போயுள்ளது என்றும் மோடி பேசினார். सरदार साहब के पास सही हो गलत हो है, सामर्थ्य है, संदेश है. அரசு மருத்துவர்களின் வேலைநிறுத்த போராட்டம் 7வது நாளை எட்டியுள்ளது. காலமுறை ஊதியம், பணியிட மாற்றத்தில் வெளிப்படைத்தன்மை, மேற்படிப்பில் 50% இடஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அரசு மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு மருத்துவர்களுக்கு ஆதரவாக மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை பயிற்சி மருத்துவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 6 நாட்களாக போராட்டத்தில் பங்கேற்காத கோவை அரசு மருத்துவமனை மருத்துவர்களும் இன்று முதல் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். திருவாரூரில் 500க்கும் அதிகமான அரசு மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். கடலூர் அரசு மருத்துவமனை முன் கூடிய மருத்துவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அரசு உத்தரவிட்ட பிறகும் அரசு மருத்துவர்களின் போராட்டம் தொடர்கிறது. அரசு மருத்துவர்களின் போராட்டத்தை அரசு வேடிக்கை பார்க்காது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகைகளும் நன்றி தெரிவித்து ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அரசு தெரிவித்துக் கொள்வது, இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் எளிய மக்களுடைய நலன் கருதி அவர்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டுவிட்டு வேலைக்கு திரும்ப வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை அளித்திருக்கின்றார்கள். மாண்பு அமைச்சர் அவர்களும் அவருடைய கோரிக்கை கனிவோடு பரிசீலிக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே
மருத்துவர்கள் இறைவனுக்கு சமமாக மக்கள் எண்ணுகின்றார்கள். ஆகவே அல்கூர்ந்து மருத்துவர்கள் போராட்டத்தை விலக்கிக் கொண்டு கைவிட்டுவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அன்போடு ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். திமுக பொதுக்குழு கூட்டம் நவம்பர் 10ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவின் பொதுச் செயலாளருக்கு அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டு ஒத்திவைக்கப்பட்ட திமுக பொதுக்குழு கூட்டம் வரும் நவம்பர் 10ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை ராயப்பேட்டை YMCA திடலில் உள்ள அரங்கத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் கட்சியின் ஆக்கப்பணிகள், கட்சியின் சட்டத்திட்ட திருத்தம், தணிக்கை குழு அறிக்கை ஆகியவை எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் குறித்து விவாதிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் நடைபெறவிருந்த திமுக பொதுக்குழு கூட்டம் சட்டமன்ற இடைத்தேர்தல் அறிவிப்பு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. அடுத்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஆந்திர மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக கிருஷ்ணாபுரம் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழகத்தின் கொசஸ்தலை ஆற்றை வந்தடைந்தது. ஆந்திர மாநிலம் சித்தூரில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக சித்தூர் மாவட்டம் அம்மப்பள்ளி பகுதியில் உள்ள கிருஷ்ணாபுரம் அணை நிரம்பியது. இதன் காரணமாக அணையிலிருந்து திறக்கப்பட்ட 620 கன அடி உபரி நீர் திருவள்ளூர் மாவட்டம் கொசஸ்தலை ஆற்றை வந்தடைந்தது. மேலும் மலைப்பகுதிகளிலிருந்து அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சொரக்காப்பேட்டையிலிருந்து நெடியம் செல்லும் தரைப்பாலம், சமந்தவாடா தரைப்பாலம் ஆகியவை நீரில் மூழ்கின. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையால் திருவாரூர் மாவட்டத்தில் 100 ஏக்கர் சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் அன்னவாசல், கல்யாண மகாதேவி, அணக்குடி, கொட்டாரக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 100 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா நெற்பயிர் மழைநீரில் மூழ்கின. அப்பகுதிகளில் உள்ள கல்யாண மகாதேவி வடிகாலை தூர்வாராததால் மழைநீர் நிலத்திலேயே தேங்கி நிற்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். மழைநீர் வடியாமல் இதே நிலை நீடித்தால் நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்படும் என கூறும் விவசாயிகள், காட்டாற்றிலும் அதிக தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் கல்யாண மகாதேவி வாய்க்காலில் இருந்து காட்டாருக்கு தண்ணீர் செல்வதில் சிரமம் இருப்பதாக கூறுகிறார்கள். எனவே கல்யாண மகாதேவி வாய்க்காலில் இருந்து தண்ணீரை வடிய வைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தொடர் மழை காரணமாக தற்காலிக தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. திண்டிவனம் செஞ்சி சாலையின் குறுக்கே உள்ள சக்கரபாணி ஆற்றை கடக்க 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரைப்பாலம் அமைக்கப்பட்டது. அந்த வழியாக அம்மன் குளத்துமேடு, நாகந்தூர், தளவாடப்பட்டு உள்ளிட்ட 10 கிராமங்களுக்கான பாதை உள்ளது. இந்த நிலையில் தொடர் மழை காரணமாக சக்கரபாணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் தற்காலிக தரைப்பாலம் உடைந்து அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். லடாக்கின் துணைநிலை ஆளுநராக ராதாகிருஷ்ணன் மாத்தூர் பதவியேற்றுக் கொண்டார். சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் இன்று முதல் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாகியுள்ளன. இந்நிலையில் லடாக்கிற்கு ராதாகிருஷ்ணன் மாத்தூர் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கீதா மிட்டல் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். லேயில் உள்ள நிர்வாக அலுவலக கட்டடத்தில் வெகு சிலர் முன்னிலையில் மிகவும் எளிய முறையில் பதவி பிரமாண நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி குமிட்டாபுரத்தில் ஒருவர் மீது ஒருவர் சாணம் வீசி எறியும் வினோத வழிபாடு நடைபெற்றது. குமிட்டாபுரம் கிராமத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பீரேஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகையை அடுத்த 3வது நாள் சாணத்தை ஒருவர் மீது ஒருவர் வீசி எறியும் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். அதன்படி இந்த ஆண்டு ஊர்குளத்தில் இருந்து கழுதை மேல் சுவாமி சிலை ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு ஆண்கள் ஒருவர் மீது ஒருவர் சாணத்தை வீசி மகிழ்ந்தனர். அதன் பிறகு குளத்தில் நீராடி வீரேஸ்வரரை வழிபாடு செய்தனர். இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் வர்த்தகமாகின்றன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் புதிய உச்சத்தை தொட்டது. இன்று வர்த்தகத்தில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 293 புள்ளிகள் உயர்ந்து 40,344 என்ற இதுவரை இல்லாத அளவை தொட்டது. அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை 0.25% குறைத்ததை அடுத்து இந்திய பங்குச்சந்தைகளுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரித்திருப்பதை
பங்குச் சந்தைகள் அதிகரித்ததற்கு காரணமாக கூறப்படுகிறது. இன்றைய வர்த்தகத்தில் பாரத ஸ்டேட் வங்கி, இன்போசிஸ், ஐடிசி, சன் பார்மா, HDFC வங்கி, ICICI வங்கி உள்ளிட்டவைகளின் பங்குகள் சுமார் 2.5% வரை அதிகரித்தது. இதற்கிடையில் அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 9 காசுகள் உயர்ந்து $70.81 ஆனது. சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று சிறிய ஏற்றம் கண்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு $6 விலை உயர்ந்து 3673 ரூபாய்க்கும், ஒரு சவரன் $48 விலை அதிகரித்து 29,384 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 காசுகள் விலை உயர்ந்து $50 விற்பனையாகிறது. கோவை, நாகை, திருச்சி உள்ளிட்ட 6 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் திடீரென சோதனை மேற்கொண்டார்கள். கோவையில் தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், நவம்பர் 4ஆம் தேதி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், திருப்பூர், தேனி, நீலகிரி, கோவை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் மையம் கொண்டுள்ள மகா புயல் தீவிர புயலாக வலுப்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மினிக்காய் தீவுகள், மாலத்தீவு, லட்சத்தீவு மற்றும் கேரள கடற்கரை பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். வரும் நவம்பர் 4ஆம் தேதி வங்கக்கடலில் வடக்கு அந்தமான் கடற்பகுதியில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும், அது வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் தென் தமிழக பகுதிகளில் குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும், வட தமிழகத்தில் ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், திருப்பூர் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களான நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மேலும் தற்போதைய நிலவரப்படி வரும் நவம்பர் 4ஆம் தேதி அன்று வடக்கு அந்தமான் கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையால் ஏற்படும் பாதிப்புகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பேரிடர் மீட்பு மேலாண்மை அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். மகா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் சென்னை எழிலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை நிர்வாக ஆணையர் ராதாகிருஷ்ணன், வருவாய்த்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் RB உதயகுமார்,
மகா புயல் காரணமாக தென்கிழக்கு மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் 170 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசக்கூடும் என்றும் குமரி மாலத்தீவு பகுதிகளில் அடுத்த 6 மணி நேரத்தில் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை குறித்த தகவல் மீனவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மேலும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மழை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவித்த அமைச்சர் RB உதயகுமார், மழை தொடரும் என்பதால் தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் வடகிழக்கு பருவமழையை பாதுகாப்பாக எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் இருப்பதாகவும், மழை தொடர்ந்து பெய்தால் உத்தரவுக்காக காத்திருக்காமல் சூழ்நிலையை புரிந்து கொண்டு விடுமுறை குறித்து அதிகாரிகள் அறிவிக்கலாம் என்றும் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்தார். குன்னூர், நீலகிரி மாவட்டங்களில் அதிக மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த பகுதிகளிலும் நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறோம். தற்போது எந்தெந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிற குடிசை பகுதிகள், அதே போல் சாலைகள், பாதிக்கப்பட்ட பகுதிகளெல்லாம் உடனடியாக மீட்பு குழுக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ரெயின்ஃபாலை பொறுத்தளவில் 32 மாவட்டங்களிலும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்னும் 32 மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்று நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த தொடர் மழையிலே அந்த நீரோட்டம் என்பது நமக்கு தெரியாது. அந்த நீரோட்டத்திலே நாம் அங்கே செல்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். திரும்ப நாம் வலியுறுத்துவது இந்த செல்ஃபி எடுப்பதை. நேற்று முன்தினம் கூட ஒருவர் செல்ஃபி எடுக்கக்கூடிய அந்த பழக்கத்தினாலே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆகவே அது நாம் கடைபிடி. அடுத்த சில விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் இரும்பு மனிதர் என போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் உள்ள பட்டேல் படத்திற்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் மாளிகை ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளான அக்டோபர் 31ஆம் தேதி ஒற்றுமை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதேபோல ஆளுநர் மாளிகை அருகே இருக்கும் பட்டேல் சிலைக்கு பாரதிய ஜனதா மூத்த தலைவர் இல கணேசன் மற்றும் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் இருவேறு இடங்களில் ஒற்றுமை ஓட்டம் நடத்தப்பட்டது. இந்தியாவின் இரும்பு மனிதர் என போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாள் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி புதுச்சேரியில் நடைபெற்ற ஒற்றுமை ஓட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியும் இதில் கலந்து கொண்டு மாணவர்களுடன் இணைந்து ஓடினார். இதேபோல் கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் நாராயணசாமி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்ற ஒற்றுமை ஓட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். வீராணம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 1560 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. மழை தொடரும் என்பதால் ஏரியை முழுவதுமாக நிரப்ப விடாமல் 90% என்ற அளவிலேயே நீர்மட்டத்தை பொதுப்பணித்துறையினர் பராமரித்து வருகின்றனர். ஏரியின் முழுமையான கொள்ளளவான 47.50 அடியில் தற்போது 46.66 அடிக்கு நீர் இருப்பு உள்ளது. ஏரிக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 2290 கன அடியாக உள்ளது. ஏரியின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 1470 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. குடிநீர் தேவைக்காக 74 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள ஆழ்துளை கிணறு துணியை கொண்டு மூடப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பத்திரா இருப்பு அரசு மருத்துவமனை வளாகத்தில் 2 ஆழ்துளை கிணறுகள் உள்ளன. இவற்றை துணி மற்றும் கல்லை கொண்டு மருத்துவமனை நிர்வாகம் மூடி வைத்திருக்கிறது. இந்த கிணறுகளை பாதுகாப்பான முறையில் நிரந்தரமாக மூட வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை அருகே காவல் ஆய்வாளர் ஒருவர் கிராமங்களுக்கு சென்று திறந்த நிலையில் இருக்கும் ஆழ்துளை கிணறுகளை மூடி வருவதோடு அது குறித்த விழிப்புணர்வையும் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி வருகிறார். திருச்சி மாவட்டம் நடுகாட்டுப்பட்டியில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சுஜித் உயிரிழந்தார். இதனையடுத்து பயன்பாடற்று கிடக்கும் ஆழ்துளை கிணறுகளை மூட வேண்டும் என அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றக்கூடிய பரத் ஸ்ரீனிவாஸ் என்பவர் அந்த காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கிராமங்களுக்கு சென்று திறந்த நிலையில் இருக்கும் ஆழ்துளை கிணறுகளை மூடி வருகிறார். மேலும் ஆபத்தான ஆழ்துளை கிணறுகளை பாதுகாப்பாக மூட வேண்டும் என்ற விழிப்புணர்வையும் பொதுமக்கள் மத்தியில் அவர் ஏற்படுத்தி வருகிறார். காவல் ஆய்வாளரின் இந்த செயல் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது.
கருப்பு பணத்தை மீட்கும் மற்றொரு முயற்சியாக கணக்கில் காட்டப்படாத தங்கத்திற்கு வரி விதிக்கும் திட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது கருப்பு பணம் வைத்திருந்தவர்கள் தங்கள் பணத்தை தங்கமாக மாற்றி பதுக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பல லட்சம் கோடி பணம் மீண்டும் தங்கமாக பதுங்கிவிட்டதாக தெரிகிறது. இந்தியர்களிடம் சுமார் 20,000 டன் அளவிற்கு தங்கம் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கணக்கில் காட்டாமல் இறக்குமதி செய்தது மற்றும் பரம்பரையாக வைத்திருந்த தங்கம் என மொத்தம் 24,000 டன் அளவிற்கு தங்கம் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியர்களிடம் உள்ள தங்கத்தின் மதிப்பு சுமார் 106 லட்சம் கோடி ரூபாய் வரை இருக்கலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது. இவற்றை கணக்கில் கொண்டுவர மத்திய அரசு விரைவில் புதிய திட்டத்தை அமல்படுத்த உள்ளது. அதன்படி தனிநபர் ஒருவர் ரசீது இல்லாமலும் கணக்கில் காட்டப்படாமலும் வைத்திருக்கும் தங்கத்தை அரசிடம் தெரிவித்து வரி செலுத்த வேண்டும் என்றும் இதற்கு 30% வரை வரி விதிக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லாவின் வீட்டுக்காவல் மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து ஸ்ரீநகர் எம்பியும் முன்னாள் முதலமைச்சருமான ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்கள் வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டனர். இந்நிலையில் பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர் மேலும் 3 மாதங்களுக்கு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபரூக் அப்துல்லா மீது வன்முறையை தூண்டியது, அதிகார துஷ்பிரயோகம் உள்ளிட்ட பிரிவுகளில் 27 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பொது பாதுகாப்பு சட்டத்தின்படி ஒருவர் அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் வரை வீட்டுக்காவலில் வைக்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. கடல் மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் 2050ஆம் ஆண்டில் சென்னை, மும்பை உள்ளிட்ட 7 நகரங்கள் மூழ்கடிக்கப்படும் அபாயம் இருப்பதாக ஒரு ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. இதனால் 3,60,00,000 இந்தியர்கள் ஆபத்தை எதிர்நோக்கி இருப்பதாகவும் அந்த ஆய்வு கூறுகின்றது. அமெரிக்காவைச் சேர்ந்த கிளைமேட் சென்ட்ரல் என்ற அந்த நிறுவனம் இந்த அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் மேற்கொண்ட ஆய்வின் முடிவில் பருவநிலை மாற்றத்தால் ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கும் நாடுகளில் 75% ஆசிய கண்டத்தை சேர்ந்தவையாகும் என கூறப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியா, சீனா, வியட்நாம், தாய்லாந்து, இந்தோனேஷியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய 6 நாடுகள் பேராபத்தை எதிர்நோக்கி இருப்பதாக எச்சரிக்கை செய்துள்ளது. வரும் 2050ஆம் ஆண்டிற்குள் கடல் மட்ட உயர்வால் உலக அளவில் நிலப்பகுதியில் வசிக்கும் சுமார் 30 கோடி பேர் வெள்ளத்தால் மூழ்கும் அபாயம் இருப்பதாகவும் கிளைமேட் சென்ட்ரல் நிறுவனம் எச்சரிக்கை செய்துள்ளது. 2100இல் நிலத்தில் வசிக்கும் மேலும் 20 கோடி பேர் வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்றும் அச்சம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பருவநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் சென்னை, மும்பை, கொல்கத்தா, ஒடிஷா, குஜராத்தின் கடலோர மாவட்டங்கள், கேரளாவின் கொச்சி உள்ளிட்ட இடங்களில் கடல் மட்டம் உயர்ந்து வருவதும் அந்த நிறுவனத்தின் ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. இதில் சென்னை மிகவும் அபாயகரமான பகுதியில் அமைந்திருப்பதாகவும் கிளைமேட் சென்ட்ரல் ஆராய்ச்சி நிறுவனம் கூறியிருக்கிறது. கடல் மட்டம் உயர்வால் 3,60,00,000 இந்தியர்கள் ஆபத்தை எதிர்நோக்கி இருப்பதாகவும் அந்த ஆய்வு கூறுகின்றது. இந்த எண்ணிக்கை கிளைமேட் சென்ட்ரல் ஆராய்ச்சி நிறுவனம் இதற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கணிக்கப்பட்டதை விட 7 மடங்கு அதிகமாகும். கார்பன் உமிழ்வை குறைக்க நடவடிக்கை எடுத்தால் கடல் மட்ட உயர்வை தடுத்து இந்த பேராபத்தை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் என்றும் விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். தண்ணீரை சேமிக்கும் பொறுப்பை மக்கள் உணராவிட்டால் சென்னை உள்ளிட்ட பெருநகரங்கள் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரம் போல கடும் வறட்சியால் பாதிக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரில் கடந்த 2017ஆம் ஆண்டில் மிக கடுமையான வறட்சி ஏற்பட்டது. தண்ணீரே இல்லாத நகராக அந்நகரம் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நாட்டின் மக்கள் தொகை அதிகரித்து வருவதால் தனிநபருக்கு கிடைக்கக்கூடிய சராசரி நீரின் அளவும் குறைந்து வருவதாக ஷெகாவத் தெரிவித்துள்ளார். தண்ணீரை சேமிக்க வேண்டிய தங்களுடைய பொறுப்பை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், அவ்வாறு இல்லை என்றால் சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட பெருநகரங்கள் கேப்டவுன் போல மாறிவிடும் என்றும் ஷெகாவத் தெரிவித்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அரசு மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பாக இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன.
அரசு மருத்துவர்கள் இன்று பிற்பகல் 2 மணிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று கெடு விதிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், கூடுதல் விவரம் என்ன? மருத்துவர்களுடைய போராட்டம் ஒரு வார காலமாக நடைபெற்றக்கூடிய நிலையில் வெளியூரிலிருந்து சென்னை திரும்பிய முதலமைச்சரிடம் போராட்டம் குறித்தும் அரசு எடுத்த நடவடிக்கை குறித்தும் நோயாளிகள் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா என்பது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய முகாம் இல்லத்தில் சந்தித்து தற்பொழுது விவரித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் போராட்டம் என்பது தீவிரமடைந்து வருகிறது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வாயிலே மழையையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சற்று முன்பாக தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, 3100 பேர் தான் போராட்டத்தில் இருக்காங்க. எங்களுடைய கோரிக்கை ஏற்று 1500 பேர் இன்றைக்கு 12 மணிக்குள் வேலைக்கு வந்துட்டதாகவும் பணிக்கு திரும்பி விட்டதால் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டார். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 16,400 அரசு மருத்துவர்களில் 3000 பேர் மட்டும்தான் ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து போராட்டத்தில் வேலை எடுத்து இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனால் மருத்துவ பணிகள் நோயாளிகள் பாதிப்பில்லை என்றும் தெரிவித்தார். ஏற்கனவே முதலமைச்சரும் இன்றைக்கு காலை விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்திருந்தார் போராட்டம் சம்பந்தமாக. இந்த நிலையில் விஜயபாஸ்கர் அமைச்சர் நேரடியாக முதலமைச்சரிடம் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் தற்பொழுது. சரண்யா, கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் ரமேஷ். தற்போதைய விவரங்களை தந்தமைக்கு நன்றி. ஆழ்துளை கிணறுகளில் சிக்கியவர்களை மீட்பதில் ராணுவத்தினருக்கு போதிய அனுபவம் இருக்காது என்பதாலேயே சுஜித் மீட்பு பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டதாக முதலமைச்சர் விளக்கம் தந்துள்ளார். பெற்றோர்களே ஒத்துக்கிட்டாங்க. பெற்றோர்களே கண் முன்னாடி வந்தோன்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் போனோம், ஆறுதல் சொன்னோம், அப்போ சொல்கிறாங்க. மீண்டும் மீண்டும் இந்த தேவையில்லாத ஒரு கருத்தை சொல்லி ஒரு குழப்பம் வேண்டாம். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. தேவையில்லாத கருத்து சொல்ல வேண்டாம். இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கக்கூடாது. அதைத்தான் நம்ம பார்க்கணும். அதற்கு ஊடகமும் பத்திரிகையும் உதவியாக என்டிஆர்எஃப்ங்கிறது இப்படிப்பட்ட ஆபத்தான நிலையில் இருக்கின்றவர்களுக்கு உதவி புரிவதற்கு தான் இந்த அமைப்பை ஏற்படுத்துகின்றது. அவருக்கு தகுதியான கொடுத்த இவர் சொல்கிறாரு. அவங்க சொன்னாங்களா? என்டிஆர்எஃப் சொன்னாங்களா? எங்கேயுமே சொல்லலையே. நான் செயலாளர் கேட்டேன், அப்படி ஒரு அறிவிப்பே கொடுக்கல. இவர்களாக ஒரு அறிவிப்பை, இவர்கள் சொன்ன அறிவிப்புக்கு நியாயம் கற்பிப்பதற்காக இதை பேசுகிறார்கள். தான் சொன்ன செய்தியை உண்மையாக்க வேண்டும் என்பதற்காக திருப்பி ஒரு பொய்யான செய்தி சொல்லிட்டு இருக்காங்க ஊடகத்தில். இதுதான் நடக்கிற உண்மை. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பெய்த தொடர் மழையின் காரணமாக வரதமா நதி அணை நிரம்பியுள்ளது. பழனி சுற்றுவட்டார கிராமங்களான நேக்காரப்பட்டி, ஆயக்குடி, பாலசமுத்திரம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கொடைக்கானல் சாலையில் உள்ள வரதமா நதி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் அணையிலிருந்து வினாடிக்கு 450 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ப. சிதம்பரத்திற்கு இடைக்கால ஜாமீன் வழங்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. அதே நேரம் சிதம்பரத்தை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிப்பது குறித்து ஆய்வு செய்ய இன்றைக்குள் மருத்துவக் குழு அமைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர் கடும் வயிற்றுவலி மற்றும் குடல் அழற்சி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். இடைக்கால ஜாமீன் கோரி ப. சிதம்பரம் தரப்பில் நேற்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்து அவசர வழக்காக விசாரிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த மனு நீதிபதி சுரேஷ்குமார் கெய்ட் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கடும் வயிற்றுவலியால் அவதிப்படும் சிதம்பரத்திற்கு ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற 3 நாட்கள் இடைக்கால ஜாமீன் வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்தும் முழுமையாக குணமாகவில்லை என்றும் சிதம்பரத்தின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் அவருடைய தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபல் வாதிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷார் மேத்தா ஏற்கனவே எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை தரப்பட்டதாகவும் சிதம்பரத்தின் உடல்நிலை சரியாக இருப்பதாகவும் வாதம் செய்தார். இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி சிதம்பரத்திற்கு இடைக்கால ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டார். அதே நேரம் இன்றுக்குள் எய்ம்ஸ் மருத்துவர்களுடன் ஹைதராபாத் மருத்துவர் நாகேஸ்வர் ரெட்டியையும் சேர்த்து குழு அமைத்து சிதம்பரத்தின் உடல்நிலை குறித்து ஆய்வு செய்து நாளை அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை ஷெனாய் நகரில் நடைபெற்ற முப்பெரும் விழா பேரணியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார். தமிழை போற்றும் பிரதமர் மோடிக்கு பாராட்டு, பட்டேல் பிறந்தநாள், காந்தி பிறந்தநாள் என முப்பெரும் விழா பாரதிய ஜனதா சார்பில் அமைந்தகரை ஷெனாய் நகரில் கொண்டாடப்பட்டது. அப்போது 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு பேரணியும் நடைபெற்றது. முப்பெரும் விழா பேரணியை தொடங்கி வைத்து அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார். அப்போது ஆங்காங்கே தேங்கியிருந்த மழை நீரையும் பொருட்படுத்தாமல் நிர்மலா சீதாராமன் பேரணியில் கலந்து சென்றார்.
பேரணியில் வானதி ஸ்ரீனிவாசன், KT ராகவன், நடிகை கௌதமி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். மகா புயல் அதிதீவிர புயலாக மாறும் என்றும் அந்தமானில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வருவதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் வேதவழி கூடுதல் தகவல்களை தருகிறார். அரபிக்கடல்ல ஏற்கனவே கியார் புயல் நிலை கொண்டிருந்த நிலையில தற்போது மகா அப்படிங்கிற புயல் உருவாகி இருக்கு. இது தொடர்ந்து தீவிர புயலாகவும் அதிதீவிர புயலாகவும் உருமாற இருக்கு. ஆனா இந்த புயலின் காரணமாக தமிழகத்துக்கோ அல்லது இந்திய பகுதிகளுக்கோ எந்த ஒரு நேரடியான தாக்கமும் இருக்காது. இதன் காரணமாக மழை மட்டும்தான். கஜா புயலை போலவோ அல்லது வர்தா புயலை போலவோ எந்த ஒரு நேரடியான தாக்கமும் இருக்காது. தற்போது இந்த மகா புயல் எங்க நிலை கொண்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். லட்சத்தீவோட மினிகாயிலிருந்து வடக்கு திசையிலையும் கேரளாவோட கோழிக்கோடிலிருந்து தென்மேற்கு திசையிலையும் தற்போது இந்த மகா புயலானது நிலை கொண்டிருக்கு. அதே போல கியார் புயல் வந்து பாத்தீங்கன்னா ஓமன் கிட்ட நகர்ந்து சென்றுச்சு. ஏற்கனவே சூப்பர் சைக்ளோனிக் ஸ்ட்ரோம், அதாவது மிக அதிதீவிர புயலாக இருந்தது. அதுக்கப்புறம் தீவிர புயலாக மாறி தற்போது மீண்டும் புயலாக மாறும், அதாவது அரபிக்கடல்லையே வலுவிழக்கும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால மழை பொழிவு எந்த அளவுக்கு இருக்கும் தமிழகத்திலையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். தமிழகத்துல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. பரவலா ஒரு சில இடங்கள்ல மட்டும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையத்தால அறிவிக்கப்பட்டிருக்கு. அரபிக்கடல்ல இந்த மகா புயலானது நிலை கொண்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வடமேற்கு திசையில நகர்ந்துகிட்டு இருக்கு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா கியார் புயல் பார்க்கலாம். கியார் புயல் இங்க இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வலுவிழந்து சென்று கொண்டிருக்கு. மகா புயல் வடமேற்கு திசையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகருது. தமிழகத்துல இதனால மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவுட்டர் பேண்ட்ஸ் அந்த காற்றை வந்து ஈரப்பதம் மிகுந்த காற்றை இழுக்கிறதுனால மழை பொழிவு அப்பப்போ வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நாளை முதல் படிப்படியாக மழை குறையும். சரி, வடகிழக்கு பருவமழை தீவிரமடைஞ்சிருக்கும் நிலையில அடுத்த கட்டமா தமிழகத்துக்கு எப்போ மழை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வரும் 4ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்தமானுக்கு வடக்கே உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வரப்போகுது. இப்போ 5ஆம் தேதி வாக்குல அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அது புயலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது தாழ்வு மண்டலமாகவே வரும் பட்சத்துல மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் பட்சத்துல மற்ற மாநிலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. வடகிழக்கு பருவமழை கொஞ்சம் கொஞ்சமா தீவிரம் அடைஞ்சு வருது. வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்த நாட்களிலேயே நல்ல மழை பொழிவு இருந்தது. இடையில கொஞ்சம் இடைவெளி இருந்த நிலையில கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்தது. நாளை முதல் மழை படிப்படியாக குறைய போகுது. அதனைத் தொடர்ந்து சில நாட்கள் இடைவெளி விட்டு அதற்கு பிறகு மீண்டும் தமிழகத்துல மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம். வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்ட நிலையில் இடி மின்னல்களில் இருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என்பது